அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க 3 முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பார்க்க போறோம். அதாவது சுந்தரவல்லியும் நந்தினியும் மோதல்ல விட்டுட்டாரு நம்ம சூர்யா. அது சூப்பரா இருக்கு. அதாவது அடுத்த எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் ஒரு குட்டி பிரமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி வந்து ஆபீஸுக்கு வந்து கிளம்பி போறாங்க. அங்க ஆபீஸ்ல போய் பார்த்த உடனே அதாவது நந்தினி சூர்யா அப்படின்னு எழுதின உடனே அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. அதுக்கடுத்து வெளியே வந்து எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு கேட்கறாங்க, இது என்ன என் சீட்டு முன்னால நந்தினி சூர்யான்னு எழுதி வச்சிருக்குது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா வந்து கை தட்டி நான் தான் அப்படி எழுத சொன்னேன், இனிமேல் இந்த ஆபீஸ் வந்து நந்தினியோடது, இந்த ஆபீஸுக்கு முதலாளி நந்தினி தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சுந்தரவல்லி வந்து பயங்கரமா திட்டுறாங்க, இது நான் உருவாக்குன கம்பெனி, இதை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன விளையாடுறியா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூர்யா வந்து பயங்கரமா திட்டி நம்ம நந்தினியை வந்து அதாவது முதலாளி ஆக்கிட்டாங்க. நம்ம நந்தினி வந்து எவ்வளவோ கெஞ்சுறாங்க, சார் எனக்கு என்னமோ தப்பா படுது வேண்டாம் அப்படின்னு சொன்னவனே, இல்ல இனிமேல் நீ இப்படியே இருக்கக்கூடாது நந்தினி, அதாவது நீ இனிமேல் இவங்க நீ எடுத்தவங்க முன்னால நீ பெரிய ஆளாவி காமிக்கணும் அப்படின்னு நம்ம நந்தினியை வந்து சீட்ல வந்து உட்கார வச்சிட்டாரு. நம்ம நந்தினியை வந்து எல்லாரும் அங்க உள்ளவங்க என்கரேஜ் பண்ணி வர வைக்கிறாங்க. நம்ம சூர்யா வந்து எதுக்கு இந்த முடிவு எடுத்தாருன்னா, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம விவேக்க வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த சுந்தரவல்லி. இது வந்து நம்ம சூர்யாவுக்கு தெரிஞ்ச உடனே அதாவது இனிமேலும் நம்ம வந்து சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது, விவேக் என்ன தப்பு பண்ணதெல்லாம் இவங்க, அதாவது இனிமேல் நந்தினியை அந்த கம்பெனிக்கு ஓனரா வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம நந்தினியை வந்து முதலாளி ஆக்கிட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுந்தரவல்லி வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமா எல்லாத்தையும் போட்டு நொறுக்குறாங்க. அப்ப வந்து மாதவி கேக்குறாங்க, எதுக்குமா எல்லாத்தையும் நொறுக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது அந்த வேலைக்காரி அந்த கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டா, இனிமேல் எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொன்ன உடனே மாதவி எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னமா சொல்றீங்க, முதலாளி ஆயிட்டாளா? ஆமா, அந்த சூர்யா அவளை முதலாளி சீட்ல உட்கார வச்சிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இனிமேல் நமக்கு எல்லா மரியாதையும் போச்சு இந்த வீட்டுல, யாருக்குனே அவன் நம்மள மதிக்க மாட்டா, இனிமேல் முதலாளி ஆயிட்டா நம்மள எப்படி மதிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் புலம்புறாங்க. அது வேற லெவல், அதாவது பரபரப்பா பல திருப்பங்களோட போயிட்டு இருக்க எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.